கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலோடு இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிகவும் நல்லது. காலை நேரத்தில் பனித்துளிர்கள் புல் இதழ்கள் எங்கும் நிறைந்திருக்கும். அவ்வேளை பரலோகத்தின் கிருபையில் நமது ஆத்மாவின் வேர்களை நனைக்க வேண்டிய நேரமாகும். வறண்ட உலகின் அனுபவங்களால் காய்ந்து கிடக்கும் நமது மனவீதிகளை குளிர்மைப்படுத்த காலை நேர காத்திருப்பு மிகவும் பயன் செய்யும். காலையில் உயிரூட்டப்படும் அந்த தன்மையின் அனுபவமே உச்சி வெயிலின் உலக அனுபவங்களில் நம்மை தளர்ந்து விடாதிருக்க செய்யும். அப்பொழுது நம்மை சூழ்ந்து கொள்வது காரியம் என்னும் கேடமாகும். கேடகம் என்பது நமது உடலின் ஒரு பகுதியை மட்டும் பாதுகாக்கும் ஆயுதம் அல்ல, உடலை முழுவதும் பாதுகாக்கத்தக்கது. போர்க்களத்தில் எதிரியை எதிர்கொள்ள சிறந்த பாதுகாப்பு மறைவிடமாக உதவுவது. அதனை ஏந்தாமல் வாளை மட்டும் தூக்கி எந்த வீரனும் போர்க்களம் இறங்குவது இல்லை. தேவன் நம்மை காருண்யத்தால் சூழ்ந்து கொண்டால் உலகின் கடின முகத்துக்கு முன் நாம் திகைத்து விடுவதே இல்லை. தேவன் காருண்யத்தால் கேடகமாக சூழ்ந்து கொள்ள நமது விசுவாச கேடகம் மிகவும் பயன்படும். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அந்த அக்னியாஸ்திரங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், காருண்யம் என்னும் கேடகத்தினால, அதாவது விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். இதற்கு காலை நேர தியானமும் காத்திருப்போம் அவசியம். தியானம் ஜபத்துக்கான மிக சிறந்த தொடக்கமாகும். அது ஜப தியானத்தின் மிக சிறந்த முடிவும் ஆகும். நமது காலை நேரங்கள் தியானத்தால் நிறைந்து ஜபத்தால் முடிவு பெற வேண்டும். நமது இரவுகள் ஜபத்தால் இமை மூடி நமது காலைகள் ஜபத்துடன் இமை திறக்க வேண்டும். அப்பொழுது நாம் காணும் நாட்கள் தேவ சித்தப்படி இனிமையானவைகளாய் இருக்கும். இவ்வாறு தேவ நாமத்தை நேசிப்போரின் உரிமை சொத்தே கலிவுறுதல். சிற்றின்ப நேசிகள் சோப்பு நுரை போல சிரித்து நரக தீயில் என்றென்றும் அழிவார்கள். நம்மை தீண்டும் அழுக்குகளோ வெறும் சோப்பு நுரைகள் தான். நமது ஆத்மாவின் உரிமை சொத்தான கலிக்குறுதலோ தீராத நித்தியத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். தாவீது ராஜா தேவராஜாவின் வேண்டுதலை சமர்ப்பிக்க காத்திருந்தார். நாமும் அதே தேவராஜாவிடம் காலையில நமது வேண்டுதல்களுடன் கடந்து செல்கிறோம். காலை தோறும் கோப்புகளை, அதாவது ஃபைல் பார்க்கும் அதிகாரியை விட அக்கறையாய் நமது வேண்டுகோள்களை அவர் விசாரிக்க வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நேரம் நம்மை கண்மணி போல் பாதுகாக்கிறதுனால நம்மை என்றென்றைக்கும் பாதுகாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுவோம், அவரை காலைதோறும் தேடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய தாசன்.